28/6/2025 அன்று திருபுவனை சின்னப்பேட்டை பகுதியை சார்ந்த கீதா என்பவர் கடந்த 28/12/2021 ஒரு திருமண நிகழ்ச்சிக்கு செல்லும் போது வீட்டிலிருந்த நெக்லஸ், செயின், வளையல் மற்றும் பிற தங்க ஆபரணங்களை அணிந்து கொண்டு சென்றுவிட்டு விழா முடிந்து மீண்டும் வீடு திரும்பியிருக்கிறார். அன்று காலை 10 மணிக்கு வீட்டிலுள்ள மரபிரோவில் ஜாயிரில் அவிழ்த்த நகையை வைத்துவிட்டு சென்றதாகவும், அப்போது அவர் வீட்டில் வேலை செய்து வந்த தமிழ்நாடு கண்டமங்கலம் பல்நேலியூரை சார்ந்த ராமமூர்த்தி மகன் 22 வயது உள்ள சுடர்மணி என்பவர் நோட்டம் பார்த்ததாகவும் கூறப்படுகிறது. அதன் பிறகு மேற்படி கீதா அவர்கள் மீண்டும் ஒரு திருமண நிகழ்ச்சி செல்வதற்காக மரபிரோவில் ஜாயிரில் வைத்திருந்த நகைப்பையை கடந்த 4/5/2022 அன்று திறந்து பார்த்தபோது அதிலிருந்த 9 சவரன் நகைகள் திருடு போய் இருந்ததாகவும், இது சம்பந்தமாக வீட்டில் இருந்தவர்களை விசாரிக்கும் போது வீட்டை விட்டு வேலை செய்து வந்த அந்த நபர் போனை சுவிட்ச் ஆஃப் செய்துவிட்டு தலைமறைவானதாகவும் கூறப்படுகிறது. இதன் பிறகு தொடர்ந்து அவரை உறவினர் வீடுகளிடம் தேடி பார்த்ததாகவும் அவர் கூறுகிறார். ஆனால் தொடர்ந்து அவரை தேடி வந்த நிலையில் அவருடைய உறவினர்கள் அவரை தேடி பிடித்து அந்த தங்க நகைகளை வாங்கி தருவதன் உறுதியளித்ததன் அடிப்படையில் காவல் நிலையத்தில் புகார் செய்ய வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டதாகவும், இதனால் பல இடங்களில் அந்த நபரை தேடி பார்த்துவிட்டு இருந்த வேளையில் கடந்த 2 தினங்களாக திருபுவனை பெரியபிட் பகுதியில் அந்த நபர் வந்து செல்வதாக தகவல் கிடைத்தது. உடனடியாக திருபுவனை காவல் நிலையத்தில் ரூபாய் 5 லட்சம் மதிப்புள்ள தங்க நகைகள் திருட்டு சம்பந்தமாக நிலை அதிகாரி உதவி ஆய்வாளர் கதிரேசன் அவர்களிடம் புகார் அளித்தார். இதன் அடிப்படையில் அந்த நபருக்கு எதிராக திருட்டு வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை மேற்கொண்டது. அந்த நபர் பெரியவிட்டு பகுதிக்கு நேற்று மாலை வந்தபோது அவரை பிடித்து விசாரித்து கைது செய்து காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரித்ததில் அவர் குற்றத்தை ஒப்புக்கொண்டார். மேற்படி கீதா வீட்டில் திருடிய தங்க நகைகளை திருபுவனை பாளையத்தில் உள்ள ஒரு நகைக்கடையில் அடகு வைத்ததாகவும் மற்றும் நெல்மண்டி சந்து கடை பகுதியில் அடகு வைத்துள்ளதும் தெரிய வந்தது. இதன் அடிப்படையில் மேற்படி நகை அடகு கடையில் சென்று அடையாளம் காட்டி அங்கு கீதா வீட்டில் சுமார் 5 லட்சம் மதிப்புள்ள திருட்டு போன 3 பவுன் நெக்லஸ், 4 சவரன் தங்க செயின், 1 பவுன் வளையல், 3 தல அரை பவுன் போன்ற மொத்தம் 9.5 சவரன் மதிப்புள்ள தங்க நகைகளை மீட்டு கைப்பற்றி எதிரி சுடர்மணியை கணம் 6வது குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு அவரை நீதிபதி அவர்கள் 15 நாட்கள் ரிமாண்டில் வைக்க உத்தரவிட்டதன் அடிப்படையில் சுடர்மணி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். இந்த வழக்கில் துரிதமாக செயல்பட்ட திருபுவனை காவல் நிலைய அதிகாரி உதவி ஆய்வாளர் கதிரேசன் மற்றும் குற்றப்பிரிவு காவலர்கள் அசோக் மற்றும் சத்தியமூர்த்தி ஆகியோர்களை அப்பகுதி மக்கள் வெகுவாக பாராட்டினார்கள். புதுச்சேரி மாநில பாஜக தலைவராக VP ராமலிங்கம் இன்று பதவியேற்றார். நாடு முழுவதும் அனைத்து மாநிலங்களிலும் பாஜக தலைவர் நிர்வாகிகள் தேர்வு செய்யப்பட்டு வருகின்றனர். அந்த வகையில் புதுச்சேரி மாநில தலைவராக VP ராமலிங்கம் தேர்வு செய்யப்பட்டு அவரது பதவியேற்பு விழா மரப்பாலத்தில் உள்ள தனியார் கன்வென்ஷன் சென்டரில் நடைபெற்றது. புதிய தலைவர் பதவியேற்பிற்காக காரைக்கால், மாகி, ஏனாம் மற்றும் புதுவையின் பல்வேறு தொகுதிகளிலிருந்து கட்சியின் நிர்வாகிகள், தொண்டர்கள் இன்று திரண்டனர். புதிய தலைவராக VP ராமலிங்கம் தேர்வு செய்யப்பட்டதற்கான அறிவிப்பை தேர்தல் அதிகாரி அகிலன் வெளியிட்டார். இதனைத் தொடர்ந்து அகில இந்திய பொதுச் செயலாளர் தருண் சுக் முன்னிலையில் VP ராமலிங்கம் பதவியேற்றார். அவரிடம் முன்னாள் தலைவர் MP செல்வ கணபதி கட்சியின் நிர்வாக பொறுப்புகளை ஒப்படைத்தார். இந்த விழாவில் அமைச்சர் நமச்சிவாயம், பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜான்குமார், கல்யாண சுந்தரம், சாய் சரவணகுமார், ரிச்சர்ட்ஸ் உட்பட பாஜக நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவருக்கு வாழ்த்து தெரிவித்தனர். பாஜகவிற்கு நியமன சட்டமன்ற உறுப்பினர்கள் அளித்ததில் தங்கள் கட்சியை சார்ந்த யாருக்கும் வருத்தம் இல்லை என்று முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் இன்று நடைபெற்ற அரசு விழாவில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, பாஜகவிற்கு நியமன சட்டமன்ற உறுப்பினர் பதவி கொடுத்ததற்கு தங்கள் கட்சிகள் யாரும் வருத்தத்தில் இல்லை, மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள். பாஜக தான் கடந்த 4 வருடம் முன்பு நியமன சட்டமன்ற உறுப்பினர்களை நியமித்தார்கள். அவர்களே நியமனம் சட்டமன்ற உறுப்பினர்களை நீக்கிவிட்டு மீண்டும் தங்கள் கட்சியை சார்ந்தவர்களுக்கு நியமன சட்டமன்ற உறுப்பினராக பதவி கொடுத்துள்ளனர். இது தங்களுக்கு எந்த வருத்தமும் இல்லை.
நியமன உறுப்பினர் பதவியை பாஜகவிற்கு கொடுத்ததற்கு தங்கள் கட்சியை சார்ந்த யாருக்கும் எந்த கஷ்டமும் கிடையாது. அடுத்த தேர்தலை சந்திப்பதற்கு தாங்கள் தயாராக இருக்கிறோம். தேர்தலை சந்திக்கும் விதமாக கட்சி பணியை ஆற்றி வருகிறோம் என்றார். புதுச்சேரியில் பாஜக கட்சி வளர்வதற்காக பல சேவைகள் செய்து வந்த சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் எம்எல்ஏவிற்கு தற்போது பாஜக மேலிடம் அமைச்சர் பதவி தர முன்வந்துள்ளது. விரைவில் ஜான்குமார் எம்எல்ஏ அமைச்சர் ஆகிறார். பட்டாபிஷேகத்திற்கு தயாராகும் ஜான்குமார் சுமார் 30 ஆண்டுகளாக தான் செய்யும் தொழில் முதல் அரசியல் வரை பேசு பொருளாக இருந்து வருபவர் ஜான்குமார். பிரதமர் மோடி, மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, பாரதிய ஜனதா தேசிய தலைவர் JP நட்டா, கட்சியின் அமைப்பு பொதுச் செயலாளர் சந்தோஷ்ஜி, புதுச்சேரி மாநில பாரதிய ஜனதா மேலிட பொறுப்பாளர் நிர்மல் குமார் சுரானா, புதுச்சேரி பாஜக தலைவர் செல்வகணபதி MP ஆகியோரின் ஆசையும் அன்பையும் பெற்றவர் ஜான்குமார். பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்பதை அவர்களுடைய பல ஆண்டு அரசியல் மூலம் கற்றுத் தேர்ந்த ஜான்குமார் எம்எல்ஏ அவர்களுடைய வழியில் புதுச்சேரி அரசியலில் அமைச்சர் ஆகிறார். பல்வேறு தொழில்களை செய்யும் பொழுதே மக்கள் இதயங்களை தொட்டவர் ஜான்குமார். அரசியலுக்கு வந்த பிறகு அரசியல் தலைவர்களின் நெஞ்சங்களிலும் அவர் நிறைந்திருந்தார். தொட்டதெல்லாம் துலங்கும் என்பதற்கு உதாரணமாக திகழும் ஜான்குமார் அனைத்திலும் வெற்றி வாகை சூடி மக்கள் மனங்களில் நினைத்து நிற்கிறார். லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வருவேன் என்ற பஞ்ச் டயலாக் போல 4 வருடங்கள் கழித்து அவரை தேடி அமைச்சர் பதவி வருகிறது. சட்டமன்ற அமைச்சர் அலுவலகத்தில் பட்டாபிஷேகம் அவருக்கு காத்திருக்கிறது. விரைவில் அமைச்சர் ஜான்குமார் என்ற முழக்கம் புதுச்சேரியில் பட்டி தொட்டியெல்லாம் பட்டியை கிளப்ப போகிறது. அமெரிக்காவிற்கு டிரம்ப், ரஷ்யாவுக்கு புடின், இந்தியாவுக்கு மோடி என்ற வரிசையில் புதுச்சேரிக்கு ஜான்குமார் என்ற அடையாளத்தை அவர் தனக்கே உரிய முத்திரையுடன் பதித்து இருக்கிறார். புதுச்சேரியில் பெண் உட்பட 3 பேரிடம் 2.86 லட்சம் ரூபாய் மோசடி செய்த மர்ம நபர்களை சைபர் கிரைம் போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரியை சார்ந்த பெண் ஒருவரை மொபைல் போனில் தொடர்பு கொண்ட நபர் டெல்லியிலிருந்து சுங்கத்துறை அதிகாரி பேசுவதாக தன்னை அறிமுகம் செய்து கொண்டார். உங்கள் பெயரில் பார்சல் வந்துள்ளது, அதில் தங்கம் வந்துள்ளதாகவும் அதற்கு சுங்க கட்டணம் செலுத்த வேண்டும் என்றும் கூறினார். அதை நம்பிய அவர் தனது வங்கிக் கணக்கில் இருந்து 2.13 லட்சம் ரூபாயை அனுப்பினார். பின் அந்த நபரை பற்றி விசாரிக்கும் போது போலியான சுங்க அதிகாரி என்றும் தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து புதுச்சேரியை சார்ந்த நபர் ஃபேஸ்புக்கில் வந்த லாட்டரி சீட் தொடர்பான விளம்பரத்தை பார்த்துள்ளார். விளம்பரத்தில் வந்த எண்ணை தொடர்பு கொண்டு லாட்டரி சீட் வாங்கியுள்ளனர். அதனையடுத்து இவரை தொடர்பு கொண்ட மர்ம நபர், நீங்கள் வாங்கிய லாட்டரி சீட்டிற்கு 5 லட்சம் பரிசு விழுந்துள்ளதாக, அதற்கு செயலாக்க கட்டணம் செலுத்த வேண்டும் என்றும் கூறினார். அதை நம்பி அவர் 55,000 ரூபாய் அனுப்பி ஏமாந்தார். விரிநூரை சார்ந்த நபர் 18,000 ரூபாய் அனுப்பி மர்ம கும்பலிடம் ஏமாந்தார். இதுகுறித்து 3 பேர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். புதுச்சேரி அரசு பள்ளி கல்வித்துறை வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள வித்யா சமீக்ஷா கேந்திரா என்னும் பள்ளி மாணவர்கள் மற்றும் ஆசிரியர் பற்றிய தரவுத்தளம் மற்றும் மேற்பார்வை மேலாண்மை திறன் கொண்ட பல்நோக்கு மையத்தை துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் திறந்து வைத்தார். புதுச்சேரி அரசு பள்ளி கல்வி இயக்கம் சார்பில் பள்ளி மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் பற்றிய தரவுத்தளம் மற்றும் மேற்பார்வை மற்றும் மேலாண்மை திறன்கள் கொண்ட வித்யா சமீக்ஷா கேந்திரா எனப்படும் பல்நோக்கு மையம் புதுச்சேரி பள்ளி கல்வித்துறை வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. இதன் திறப்பு விழா நடைபெற்றது. விழாவிற்கு முதலமைச்சர் ரங்கசாமி தலைமை தாங்கினார். சிறப்பு விருந்தினராக துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் கலந்து கொண்டு துவக்கி வைத்தார். தொடர்ந்து இதன் செயல்பாடுகள் குறித்து விளக்கப்பட்டது. விழாவில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம், பள்ளி கல்வித்துறை இயக்குநர் பிரியதர்ஷினி, சமீக்ஷா சிக்ஷா மாநில திட்ட இயக்குநர் எழில் கல்பனா உட்பட அதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டனர். வித்யா சமீக்ஷா கேந்திரா என்பது தேசிய கல்விக் கொள்கை 2020 அடிப்படையில் உருவாக்கப்பட்ட மையப்படுத்தப்பட்ட தரவுத்தள கண்காணிப்பு மற்றும் பகுப்பாய்வு தளமாகும். இதன் நோக்கம் தரவுகளின் அடிப்படையில் கல்வி நிர்வாகத்தை மேம்படுத்துவது மற்றும் மாணவர்களின் கற்றல் விளைவுகளை மேம்படுத்துவது ஆகும். இது புதுச்சேரியில் உள்ள அனைத்து பள்ளிக்கூடங்களில் இருந்து உயர் நிர்வாக நிலைகள் வரை அனைத்து தரப்பினரும் பள்ளிகள் நடப்பு நிகழ்வுகளை நேரடியாக பார்க்கக்கூடிய ஒரு டிஜிட்டல் தளமாக அமைக்கப்பட்டுள்ளது.
பொது இடங்களில் வைத்துள்ள கொடி கம்பங்கள் மற்றும் பேனர்களை 1ஆம் தேதிக்குள் அகற்றிக் கொள்ள வேண்டுமென்று உழவர்கரை எச்சரிக்கை விடுத்துள்ளது. இது தொடர்பாக உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், சென்னை ஐகோர்ட் மதுரை கிளை உத்தரவின்படி புதுச்சேரியில் பொது இடங்கள் மற்றும் சாலைகளில் அனுமதியின்றி வைத்துள்ள பேனர்கள், கட்அவுட் மற்றும் கொடி கம்பங்களை வருகின்ற 2ஆம் தேதிக்குள் அகற்றிட புதுச்சேரி கலெக்டர் உத்தரவிட்டுள்ளார். இதன் அடிப்படையில் உழவர்கரை நகராட்சிக்குட்பட்ட உட்புற சாலைகளில் ஆய்வு செய்ததில் 33 இடங்களில் அரசியல் கட்சிகள், சமூகம், தொழிற்சங்கங்கள் மற்றும் பிற கொடிக்கம்பங்கள் அனுமதியின்றி வைத்திருப்பது தெரிய வந்துள்ளது. இந்த கொடிக்கம்பங்கள் மற்றும் பேனர்களை சம்பந்தப்பட்டவர்களே நாளை 1ஆம் தேதிக்குள் அகற்றிக் கொள்ள வேண்டும். தவறும் பட்சத்தில் உழவர்கரை நகராட்சி, வருவாய்த்துறை மற்றும் போலீசார் இணைந்து அகற்றப்படும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. சீர்காழி அருகே கேஸ் கசிவால் ஏற்பட்ட தீ விபத்தில் 2 கூரை வீடுகள் எரிந்து நாசமானது. இதில் 5 லட்சம் மதிப்புள்ள பொருட்கள் சேதமடைந்தது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி ரயில்வே சாலையில் வசித்து வரும் கஸ்தூரி, வயது 70. இவரது வீட்டில் சமையல் செய்யும் போது சிலிண்டரில் கசிவு ஏற்பட்டு தீப்பற்றி வீடு முழுக்க பரவி கொழுந்துவிட்டு இருந்தது. பக்கத்து வீடான கஸ்தூரி சகோதரி தயநிதியின் கூரை வீடு அமைந்துள்ளது. காற்றின் வேகத்தில் தீ பரவியது. இதனால் சகோதரிகளான 2 பேரின் கூரை வீடுகளும் தீப்பற்றி முற்றிலும் எரிந்தது. வீட்டில் இருந்த அனைவரும் உடனடியாக வெளியேறியதால் உயிர் தப்பினர். தகவல் அறிந்து வந்த சீர்காழி தீயணைப்பு மீட்பு படையினர் விரைந்து தீயை அணைத்தனர். ஆனால் வீட்டிலிருந்த வீட்டு உபயோகப் பொருட்கள் உள்ளிட்ட 5 லட்சம் மதிப்பிலான பொருட்கள் அனைத்தும் எரிந்து சேதமானது. கேஸ் கசிவால் தீ விபத்து குறித்து சீர்காழி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி மாநிலம் ஏம்பலம் தொகுதி குடியிருப்புப்பாளையம் பஞ்சாயத்துக்குட்பட்ட கிராமங்களான குடியிருப்புப்பாளையம், சார்கஸ்மேடு, ஆதிக்கப்பட்டு, பினாசிக்குப்பம் ஆகிய கிராமங்களில் 100 நாள் வேலை முழுமையாக வழங்கப்படாமல் உள்ளது. குடியிருப்புப்பாளையம் மக்களுக்கு 100 நாள் வேலை காசிமேடு வழியாக செல்கின்ற வாய்க்காலில் வேலை கொடுக்கப்பட்டது. குடியிருப்புப்பாளையம் மக்கள் அதனை புறக்கணித்து குடியிருப்புப்பாளையம் எல்லையில் வேலை கொடுக்க வேண்டும். குடியிருப்புப்பாளையம் சுப்பையா நகர் சந்திப்பில் திடீரென மறியல் செய்யப்பட்டது. தகவல் அறிந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் ஏம்பலம் தொகுதியின் செயலாளர் பெருமாள், மாசிலாமணி, குடியிருப்புப்பாளையம் கிளை பக்தவக்ஷலம் ஆகியோர் குடியிருப்புப்பாளைய மக்களுக்கு அவர்களிடையே எல்லைக்குட்பட்ட இடத்திலேயே வேலை வழங்க வேண்டும் என்று பேசினார். அப்படி வேலை கொடுக்கவில்லை என்றால் வட்டார வளர்ச்சி அதிகாரியை சந்தித்து மறியல் போராட்டம் தொடர்ந்து நடைபெறும் என்பதை வலியுறுத்தி பேசினார்கள். தகவல் அறிந்த பாகூர் காவல்துறை சமரசம் பேசி மறியல் போராட்டத்தை தற்காலிகமாக நிறுத்தி வைத்தனர். களித்தீர்த்தால் குப்பத்தில் ரூபாய் 21.78 லட்சம் செலவில் கழிவுநீர் வாய்க்கால் சீரமைக்கும் பணியினை திருப்புவனி தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மற்றும் ஆதிதிராவிடர் வரைநிலை மேம்பாட்டுக் கழகத்தின் சார்பில் திருப்புவனி தொகுதிக்குட்பட்ட களித்தீர்த்தால் குப்பம் காலனி டிஜிபி நகர் பகுதியில் ரூபாய் 21.78 லட்சம் செலவில் கழிவுநீர் வாய்க்கால் சீரமைக்கும் பணிக்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. விழாவிற்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமையேற்று பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சிக்கு ஆதிதிராவிடர் நலத்துறை இயக்குநர் இளங்கோவன், பாட்கோ செயற்பொறியாளர் பக்தவக்ஷலம், இளைநிலை பொறியாளர் முரளி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன், உதவி பொறியாளர் மல்லிகார்ஜுனன், இளைநிலை பொறியாளர் பாஸ்கர், ஒப்பந்ததாரர் ராமையன் மற்றும் கிராம முக்கியஸ்தர்கள், பொதுமக்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் உட்பட திரளானோர் கலந்து கொண்டனர். காரைக்காலில் உள்ள புனித அந்தோணியர் ஆலய ஆண்டு திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. இதில் திரளான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு அந்தோணியரை வழிபட்டனர். காரைக்கால் மாவட்டத்தில் அமைந்துள்ள புனித அந்தோணியர் ஆலய ஆண்டு திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் துவங்கியது. இந்த புனித அந்தோணியர் ஆலய ஆண்டு திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான கொடியேற்றுதல் கொடியினை காரைக்கால் பங்குத்தந்தை பால்ராஜ்குமார் திருப்பலியினை நடத்தி வைத்து கொடிக்கு புனித நீர் தெளித்து துவக்கி வைத்தார். இதில் திரளான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு புனித அந்தோணியரை வணங்கி பிரார்த்தனை செய்தனர். 10 நாட்கள் நடைபெறும் விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான மின்விளக்கு தேர்பவனி வருகின்ற 8ஆம் தேதியன்று நடைபெறவுள்ளது. புதுச்சேரி மாநிலத்திலிருந்து ஹெஜ் பயணம் மேற்கொள்ளும் இஸ்லாமியர்களுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி நிதி உதவி வழங்கினார்.
புதுச்சேரி, காரைக்கால், மாகி மற்றும் ஏனாம் ஆகிய 4 பிராந்தியங்களை சார்ந்து 90 இஸ்லாமியர்கள் புனித ஹெஜ் பயணம் மேற்கொள்கின்றனர். அவர்களுக்கு நிதி உதவியாக தலா ரூபாய் 16,000 வீதம் மொத்தம் ரூபாய் 14,40,000க்கான காசோலையினை முதலமைச்சரின் நிவாரண நிதியிலிருந்து முதலமைச்சர் ரங்கசாமி புதுச்சேரி ஹெஜ் கமிட்டி உறுப்பினர் நிசார் அகமதிடம் இன்று வழங்கினார். திருபுவனை பெரியபேட் பகுதியில் 2,65,00,000 மதிப்பீட்டிலான சமுதாய நலக்கூட கட்டுமான பணியை ஆதிதிராவிடர் நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் ஆய்வு மேற்கொண்டார். புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருபுவனை பெரியபேட் பகுதியில் ரூபாய் 2,65,00,000 மதிப்பீட்டில் சமுதாய நலக்கூடம் கட்டப்பட்டு வெகு விரைவில் திறப்பு விழா காண இருக்கிறது. மேற்கொண்டு ரூபாய் 6,50,000 மதிப்பீட்டில் எலக்ட்ரிக்கல் வேலை நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் பூமி பூஜை நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஆதிதிராவிடர் நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் திடீரென சமுதாய நலக்கூடத்தை பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். இந்நிகழ்வில் இளைநிலை பொறியாளர் முரளி உடனிருந்தார். மேலும் நடைபெறும் பணிகள் குறித்து கேட்டறிந்தார். மேலும் அனைத்து பணிகளும் வெகு விரைவாக முடிக்கப்பட வேண்டும் என்றும் ஆணையிட்டார். புதுச்சேரி சார்பாக சைகோ காய் இன்டர்நேஷனல் கராத்தே ஒருநாள் கட்டா மற்றும் குமெத்தி கோச்சிங் கேம்ப் திருக்குனூர் தனியார் பள்ளியில் நடைபெற்றது. சைகோ காய் இன்டர்நேஷனல் கராத்தே புதுச்சேரி சார்பாக நடைபெற்ற ஒருநாள் கட்டா மற்றும் கும்தே கோச்சிங் கேம்ப் திருக்குனூரில் உள்ள பிரைனி ப்ளூம்ஸ் இன்டர்நேஷனல் CBSE பள்ளியில் நடைபெற்றது. விழாவிற்கு ஸ்ரீ அரவிந்த் எஜுகேஷனல் ட்ரஸ்ட் சேர்மன் வழக்கறிஞர் அருண்குமார் மற்றும் ஜெய்கோ காய் கராத்தே இன்டர்நேஷனல் புதுச்சேரியின் சேர்மன் விநாயகமூர்த்தி விழாவிற்கு சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்றனர். இந்த பயிற்சியானது சைகோ காய் கராத்தே இன்டர்நேஷனல் புதுச்சேரியின் தலைவர் ரென்ஷி பழனிவேல் உலக கராத்தே நடுவர் தலைமையில் நடைபெற்றது. பயிற்சி முகாமில் ஷிகான், துணைத் தலைவர் மகேந்திரன், ஜென்சாய், தருண், ஜென்சாய், லோகேஷ் உடனிருந்தனர். மேலும் நடைபெற்ற இந்த பயிற்சியில் சுமார் 150 மாணவர்கள் பங்கேற்றனர். இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை ஜெய்கோ காய் கராத்தே இன்டர்நேஷனல் பொதுச் செயலாளர் ஷிகான் அரவிந்தன் செய்திருந்தார். பாஜக மாநில தலைவராக பொறுப்பேற்ற ராமலிங்கம் பதவியேற்பு விழாவிற்கு சட்டமன்ற உறுப்பினர் தீபாய்ந்தன் தலைமையில் 500க்கும் மேற்பட்ட பாஜகவினர் மோட்டார் சைக்கிளில் பேரணியாக சென்று ராமலிங்கத்திற்கு வாழ்த்து தெரிவித்தனர். புதுச்சேரி பாஜக மாநில தலைவராக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ராமலிங்கம் டெல்லி மேலிடத்தால் தேர்வு செய்யப்பட்டார். மேலும் காமராஜர் நகர் சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் அமைச்சராகவும், நியமன சட்டமன்ற உறுப்பினர்களாக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி பாஜக மாநில துணைத் தலைவராகவும் இருந்து வரும் தீபாய்ந்தன், காரைக்கால் ராஜசேகர், முதலியார்பேட்டை செல்வம் ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டனர். புதுச்சேரி மாநில பாஜக தலைவராக நியமிக்கப்பட்ட ராமலிங்கம் பதவியேற்பு விழா இன்று சுகன்யா கன்வென்ஷன் சென்டரில் நடைபெற்றது. இதற்காக ஊசூர் சட்டமன்றத்தின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் பாஜக மாநில துணைத் தலைவருமான தீபாய்ந்தன் தனது ஆதரவாளர்கள் சுமார் 500 பேரோடு மோட்டார் சைக்கிளில் நேரடியாக சென்று நிகழ்ச்சியில் பங்கேற்றார். முன்னதாக தீபாய்ந்தன் தொகுதியின் இளைஞர்களுக்கு அழைப்பு கொடுத்தவுடன் சேதராப்பட்டு, கரசூர், துத்திப்பட்டு, தொண்டமானத்தம், ராமநாதபுரம், பிள்ளையார்குப்பம், சேந்தனத்தம், அகரம், கோபாலன்கடை, குருமாம்பேட் உள்ளிட்ட பகுதியிலிருந்து 500க்கும் மேற்பட்ட மோட்டார் சைக்கிளில் 10 கண்ணு சந்திப்பில் ஒன்று கூடிய இளைஞர்கள் சட்டமன்ற உறுப்பினர் தீபாய்ந்தன் தலைமையில் மேலதாளம் முழங்க பேரணியாக வில்லியனூர் வழியாக சுகன்யா கன்வென்ஷன் சென்டர் சென்றனர். அங்கு தீபாய்ந்தன் தலைமையில் தலைவராக பொறுப்பேற்ற ராமலிங்கத்திற்கு வாழ்த்து தெரிவித்தனர். புதுச்சேரியில் 1,30,00,000 ரூபாய் செலவில் அமைக்கப்பட்ட புதிய பூங்காவை ஆளுநர் கைலாசநாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் திறந்து வைத்தனர். புதுச்சேரி உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட பாவார நகரில் ஸ்மார்ட் சிட்டி 2.0 திட்டத்தின் கீழ் 1,30,00,000 ரூபாய் செலவில் புதிதாக பூங்கா அமைக்கப்பட்டது. இந்த பூங்கா மக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணிப்பதற்கான நிகழ்வு இன்று பூங்கா வளாகத்தில் நடைபெற்றது. இதில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன், முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் சபாநாயகர் செல்வம் ஆகியோர் கலந்து கொண்டு பூங்காவினை மக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தனர். தொடர்ந்து பூங்காவில் அமைக்கப்பட்டுள்ள விளையாட்டு உபகரணங்கள் மற்றும் உடற்பயிற்சி கருவிகளையும் பார்வையிட்டனர். வில்லியனூரில் அருள்மிகு ஸ்ரீ சுந்தரமூர்த்தி விநாயகர் ஆலயத்தில் குடமுழக்கு விழா விரைவில் நடைபெற வேண்டி முற்றோதல் விழா கணபதி ஹோமத்துடன் தொடங்கியது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூரில் திருஞான சம்பந்தரால் பாடல் பெற்ற அருள்மிகு ஸ்ரீ சுந்தரமூர்த்தி விநாயகர் ஆலயம் அமைந்துள்ளது.
இந்த ஆலயத்தில் கடந்த 25 ஆண்டுகளாக குடமுழுக்கு விழா நடைபெறவில்லை. குடமுழுக்கு விழா விரைவில் நடைபெற வேண்டி ஞாயிற்றுக்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை முற்றோதல் விழா காலை கணபதி ஹோமத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து ஆலயத்தில் வீற்றிருக்கும் அனைத்து தெய்வங்களுக்கும் கலச நீர் அபிஷேகம் செய்யப்பட்டு தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பூஜைக்கு ஆலய நிர்வாகி சரவணன் தலைமை தாங்கினார். விழா ஏற்பாடுகளை பௌர்ணமி விழா குழுவினர் முருகன், சிவாச்சாரியார், சிவகுமார், ஆறுமுகம், திருஞான சம்பந்தம், புருஷோத்தம்மன், சுஜித் ஆகியோர் செய்திருந்தனர். ஓதுவார்கள் சஞ்சீவி, ராமலட்சுமி, ராஜலட்சுமி, ஓம் மகிழவன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் காலை மதியம் அன்னதானமும் வழங்கப்பட்டது. கோடப்பாக்கம் அருள் தரும் தர்மராஜருடன் அருள்மிகு திரௌபதியம்மன் ஆலய கும்பாபிஷேக விழாவினை முன்னிட்டு கோனேரிக்குப்பம் ஊர் பொதுமக்கள் சார்பாக ரூபாய் 1,25,000 நன்கொடை வழங்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூன் கோடப்பாக்கம் அருள்மிகு மாரியம்மன் தேவஸ்தான ஆளுகைக்கு உட்பட்ட அருள் தரும் தர்மராஜருடன் அருள்மிகு திரௌபதியம்மன் ஆலய கும்பாபிஷேக விழா வருகின்ற 2ஆம் தேதி நடைபெறுவதை முன்னிட்டு ஆலய கட்டுமான பணிகள் மிக வேகமாக நடைபெற்று வருகிறது. இதனை முன்னிட்டு கோனேரிக்குப்பம் ஊர் பொதுமக்கள் ADS தாமோதரன் தலைமையில் ஆலயத்திற்கு ரூபாய் 1,25,000 நன்கொடையினை திருப்பணிக்குழு தலைவர் அய்யனார், பொருளாளர் நித்தியலட்சுமி, திருப்பணிக்குழுவினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் முன்னிலையில் வழங்கப்பட்டது. அதேபோல அகரம் முன்னாள் தலைமை ஆசிரியர் கணேசன் ரூபாய் 25,000 நன்கொடை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் கோனேரிக்குப்பம் விஜயன், கோதனராம், அமுது, பரமசிவம், முருகதாஸ், மண்ணாங்கட்டி, தண்டபாணி, விஸ்வநாதன், லோகையன், பிரபாகரன், ராமச்சந்திரன் மற்றும் கோடப்பாக்கம் அகரம் பகுதியை சார்ந்த கிராம பொதுமக்கள், ஊர் முக்கியஸ்தர்கள், இளைஞர்கள், திருப்பணி குழுவினர் உட்பட திரளானோர் கலந்து கொண்டனர். திருக்காஞ்சி அருள்மிகு கங்கைவாரக நந்தீஸ்வரர் ஆலயத்தில் ஆஷாட நவராத்திரி என்று சொல்லக்கூடிய வராகி அம்மனுக்கு ஆஷாட பஞ்சமி சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூன் காசிக்கு வீச மிகுந்த திருக்காஞ்சி அருள்மிகு கங்கைவாரக நந்தீஸ்வரர் ஆலயத்தில் ஆஷாட நவராத்திரி என்று சொல்லக்கூடிய வராகி அம்மனுக்கு உகந்த நவராத்திரி தினத்தில் முக்கிய நாளான 5ஆம் நாள் ஆஷாட பஞ்சமி சிறப்பாக நடைபெற்றது. இதனை முன்னிட்டு மாலை 4 மணி முதல் வராகி அம்மனுக்கு சிறப்பு யாக வேள்வியும், அதனைத் தொடர்ந்து 6:30 மணியளவில் சிறப்பு அபிஷேகமும் கலாசபிஷேகமும் நடைபெற்றது. அதனைத் தொடர்ச்சியாக சாகம்பரி என்று சொல்லக்கூடிய காய்கறிகளால் அம்மனுக்கு அலங்காரம் செய்து அம்மனுக்கு அன்ன படைகள் அன்ன பாவாடை செய்து மகா தீபாராதனை நடைபெற்றது. இதில் பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சிகள் சிறப்பித்தனர். விழாவில் உபயதாரர் ஏம்பலம் ஏழுமலை உட்பட திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய தலைமை அர்ச்சகர், நிர்வாக அதிகாரி மற்றும் திருக்காஞ்சி கிராமவாசிகள் வெகு சிறப்பான முறைகள் செய்திருந்தனர்.